பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் மிகப்பெரிய நதிக்கரை ஒன்று இருந்தது. அந்த நதிக்கரையில் கிட்டு மீன், ஜோஜோ மீன் மற்றும் பல்வேறு மீன் வகைகளும் நண்டுகளும் நன்றாக வாழ்ந்து வந்தது. அந்த நதிக்கரையில் மிக மகிழ்ச்சியாக அங்கும் இங்கும் நீந்திக் கொண்டு தனது வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து வந்தது. நண்டுகளும் நன்றாக வாழ்ந்து வந்தது. திடீரென ஒரு நாள் கோடை காலத்தின் தாக்கம் அதிகரிப்பதால் நதிக்கரையில் நீர் வற்ற ஆரம்பித்தது. அப்பொழுது ஜோஜோவின் நண்பன் அதனை பார்த்து கொண்டு ஜோஜோவிடம் போய் கூறியது, நாம் இருக்கும் நதிக்கரையில் இப்பொழுது நீர் வற்றிக் கொண்டே வருகிறது. நாம் இதனை உடனடியாக பெரியவரிடம் சொல்லி இந்த நதிக்கரையிலிருந்து வேறொரு நதிக்கரைக்கு செல்ல வேண்டும் என்று கூறியது. அதற்கு ஜோஜோவோ சிரித்து கொண்டே, நீ சும்மா இரு, நான் எத்தனை வருட காலங்கள் இந்த நதிக்கரையில் தான் வாழ்ந்து வருகிறேன். அப்படியெல்லாம் நடக்காது, நான் இங்கு தான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து சென்றார்கள். நதிக்கரையில் நீர் வற்ற ஆரம்பித்ததை மற்ற மீன்களும் பார்த்து பேசிக் கொண்டிருந்தது. இதனை உடனடியாக பெரியவரிடம் கூற வேண்டும் என்று நினைத்து அங்கிருந்து சென்று பெரியவரிடம் கூறியது. வா கிட்டு, அனைவரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறீர்கள், என்ன விஷயம் என்று பெரியவர் கேட்டார். அதற்கு கிட்டுவோ, பெரியவரே, நாம் இருக்கும் நதிக்கரையில் நீர் வற்றி கொண்டே வருகிறது. ஏனெனில் கோடை காலத்தின் தாக்கம் அதிகரித்து கொண்டே வருகிறது. நாம் சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவை எடுத்து வேறொரு நதிக்கரைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு பெரியவரோ, கண்டிப்பாக இந்த யோசனை நன்றாக உள்ளது. நாம் உடனடியாக இந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு என்று மற்ற மீன்களிடமும் பெரியவர் கூறினார். கிட்டு மீனோ பெரியவரிடம் சென்று, பெரியவரே, பாறைகள் என்றும் நன்றாகவே தெரிகிறது, நாம் சீக்கிரமாக போக வேண்டும் என்று கூறியது. அதற்கு பெரியவரோ, சரி, நல்ல முடிவு, அனைவரும் தயாராக உள்ளீர்களா என்று கேட்டது. அதற்கு கிட்டுவோ, ஜோஜோ மட்டும் வரமாட்டேங்கிறான் பெரியவரே, நான் சென்று அவனை ஒரு முறை அழைத்து பார்க்கவா என்று கேட்டது. அதற்கு பெரியவரோ, சரி, கடைசியாக ஒரு முறை கூப்பிட்டு வா என்று சொன்னது. அதற்கு கிட்டு மீனோ சரி என்று சொல்லி ஜோஜோவை தேடி அழைந்து கண்டுபிடித்து இப்படி கூறியது. நாங்கள் அனைவரும் இந்த நதிக்கரையை விட்டு வேறொரு நதிக்கரைக்கு செல்கிறோம். இங்கு பாறைகள் அனைத்தும் நன்றாகவே தெரிகிறது. நாம் இங்கு இருந்தால் நம் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும். நீங்களும் எங்களோடு வந்து விடுங்கள் அப்படின்னு கிட்டு மீன் ஜோஜோ மீனிடம் கூறியது. அதற்கு ஜோஜோ மீன், நீங்கள் தான் பயந்தாங்கோலிகள், நான் எங்கும் வரமாட்டேன், நீங்கள் வேணா செல்லுங்கள், என்னை யாரும் கூப்பிடாதீர்கள் என்று ஏளனமாக பேசியது. ஜோஜோ அப்படி கூறியவுடன் கிட்டு அங்கிருந்து கிளம்பினான். நண்டு நண்பரோ, ஏன் கிட்டு, அவன் வரலையா என்று கேட்டது. அதற்கு கிட்டுவோ, அவன் வரமாட்டேங்கிறான், நாம் எல்லோரும் செல்லலாம் என்று கூறியது. கிட்டு பெரியவரிடம் கூறியது. பெரியவரோ, சரி, நாம் அனைவரும் செல்லலாம் என்று கூறி ஒரு நதிக்கரையை பார்த்து அனைத்து மீன்களும் சென்றது. இப்பொழுது அனைவரும் தயாராக இருங்கள் என்று கூறியது. ஜோஜோவின் நண்பன் ஜோஜோவிடம் சென்று இப்படி கூறியது. நாம் முன்னாடி இருந்ததை விட இப்பொழுது நிலைமை ரொம்ப மோசமாகிவிட்டது. வா, நாமளும் அவர்களோடு சென்று விடலாம் என்று கூறியது. அதற்கு ஜோஜோவோ, நீ வேண்டுமானால் போ, நான் இங்கு தான் பிறந்து வளர்ந்தேன், நான் இங்கு இடத்தை விட்டு வரமாட்டேன் என்று கூறியது. ஆனால் ஜோஜோவின் நண்பனோ, சரி, நான் செல்கிறேன் என்று கூறி மற்ற மீன்களோடு அதுவும் சென்று விட்டது. இப்பொழுது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய நதிக்கரைக்கு சென்று விட்டார்கள். அனைவரும் மகிழ்ச்சியாக அந்த நதிக்கரையில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் ஜோஜோவோ பெரியவரின் பேச்சு கேட்காமல் போனதால் சோகமான நிலைக்கு ஆளானார். எனவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, நம் வயதிற்கு மூத்தோரின் பேச்சை கேட்டு மதித்து நடத்தல் வேண்டும்.